இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எங்கே என்கிற கேள்விகள் எழுந்து வருகிறது. கொல்லப்பட்ட பாடி அப்படி ஒரு கட்டிடத்துக்குள்ள இருந்து எடுக்கிற மாதிரியும் அவர் செத்துட்டாருங்கிற மாதிரியுமான காட்சிகள் எல்லாம் பரவி வரக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா 4-5 நாட்களாக பெஞ்சமின் நெதன்யாகுவை காணோம், அதனால் அவர் செத்திருக்கலாம், அதை மறைத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய அரசாங்கம் என்கிற செய்திகள் எல்லாம் பரவி வந்தது. அவரோட நம்பிக்கை என்னன்னா ஈரானை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு. அதனால தான் அவர் தோத்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நேற்று கூட வெற்றியை கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தார், நாங்கள் ஜெயித்து விட்டோம் அப்படின்னாரு. நொபேல் பரிசை கேட்டுக்கிட்டு இருந்தார்ல, எனக்கு கிடைக்கும்னு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியக்கூடிய ஒரு கேரக்டர் இது. அடுத்த வாரம் மிக கடுமையான தாக்கல் நடத்துவோம்னா அப்ப இந்த 2 வாரம் என்ன தலைமுடி பிடிங்கிட்டு இருந்தீங்களா? மேற்கு ஈராக்கில் அமெரிக்காவினுடைய KC-135 என்கிற எரிபொருள் நிரப்புகிற மாபெரும் விமானம், டேங்கர் விமானம் ஒன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த விமானம். அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அட்டாக் நடக்குது. அதுக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு குதுஸ் டேயை கொண்டாடுறாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்கள் ஈரான் மீது உச்சமாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த தருணத்தில் ஈரானும் அதற்குரிய பதிலடி தாக்குதல்களை பல முனைகளிலும் தவறாமல் மீண்டும் உச்சமாகவே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடிகிறது. இதுவரைக்கும் இஸ்ரேல் காசா மேலே 2 ஆண்டுகால யுத்தங்களை தொடர்ந்து தற்போது அது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு 154வது நாட்களில் என்னவெல்லாம் நடக்கிறது மத்திய கிழக்கில் என்கிற செய்திகளை தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள்ல நமக்கெல்லாம் தெரியும், கடந்த சில நாட்களாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எங்கே என்கிற கேள்விகள் எழுந்து வருகிறது. அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சமூக வலைதளங்களில் பரவலாக அவருடைய கொல்லப்பட்ட பாடி அப்படி ஒரு கட்டிடத்துக்குள்ள இருந்து எடுக்கிற மாதிரியும் அவர் செத்துட்டாருங்கிற மாதிரியுமான காட்சிகள் எல்லாம் பரவி வரக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா 4-5 நாட்களாக பெஞ்சமின் நெதன்யாகுவை காணோம், அதனால் அவர் செத்திருக்கலாம், அதை மறைத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய அரசாங்கம் என்கிற செய்திகள் எல்லாம் பரவி வந்தது. நேற்றைய தினம் கூட இலங்கையில் ஒரு சகோதரருடைய பதிவு பரவி கொண்டிருந்தது. என்னன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு செத்து போனது 200% உறுதி என்று சொல்லி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சிங்கள சகோதரர் ஒருத்தரே சொல்றாரு. எனவே இதை தொடர்ந்து அவங்க மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது, செத்து போனதை சொல்லித்தான் ஆகணுங்கிற மாதிரி எல்லாம் அந்த பதிவுகள் பரவியதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த நிலையில தான் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகத்தை சாதாரணமாக சமூக வலைதளங்களில் மாத்திரம் பரவாமல் சில நேரங்களில் இந்தியாவினுடைய மாஸ் மீடியாக்களும் இதை பற்றிய செய்திகளை பகிர்ந்திருந்தது. அதே போன்று சில வெளிநாட்டு ஊடகங்கள் கூட இப்படியான சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது என்கிற செய்திகளை தொட்டும் தொடாமலும் பேசிக்கொண்டு போன காட்சிகள் எல்லாம் நடந்தேறி இருந்தது. இதற்கு மத்தியில் தான் நேற்றைய தினம் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திய காட்சிகள் அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களில் வெளியாகி இருந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும். இது நேற்று அவர் நடத்திய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய காட்சியைத்தான் நம்ம புகைப்படமாக இங்கே காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய வீடியோவை அல் ஜசீரா நேற்று ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள். எனவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு தான் இருக்கிறார் என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சுக்கிறங்க, இந்த மாதிரியான ஒரு பிரபலமானவர்கள், அது நன்றாக பிரபலமானாலும் சரி, கேவலமாக இவன மாதிரி பிரபலமானாக்களாக இருந்தாலும் சரி, இப்படியானவர்கள் செத்து போயிட்டாங்க என்று சொல்லி சொன்னா உடனடியாக அந்த செய்திகள் பரவ ஆரம்பித்திரும். செத்து போனதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. உதாரணமாக ஈரானுடைய ஷியா ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இஸ்ரேலிய அதே போன்று அமெரிக்க அநியாய தாக்குதல்களில் அவர் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டது ஆரம்ப மணி நேரங்களில் இல்லை என்று ஈரானால மறுக்கப்பட்டாலும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியே அவர் உயிரோடு இருப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்கிற வார்த்தைகளை சொன்னாலும் ஒரு 2-3 மணி நேரங்களுக்குள்ளாக அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்கிற செய்தியை ஈரானுடைய ஊடகங்களே வெளிப்படுத்தி விட்டது. எனவே எப்படி ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுடைய மரண செய்தியை மறைக்க முடியாமல் போய்விட்டதோ அதே மாதிரி இவன மாதிரி ஆக்கள் செத்து போயிட்டாங்க என்று சொன்னா கூட அதை மறைக்க முடியாது, உடனே அது வெளியே வந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த பிரபலமானவர்கள் எதுல பிரபலமானாலும் சரி அவருடைய மரணத்தை ஒளிச்சி எல்லாம் வைக்க முடியாது, அதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டி இருக்கும். எங்கிட்ட நிறைய பேர் எனக்கே மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க, இவர் செத்துட்டாரு, அந்த அதுல போட்டிருக்கு இதுல போட்டிருக்கு பாருங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அது 100% 200% கன்ஃபார்ம் என்றெல்லாம் சொன்னவர்கள் உண்டு. அவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன ஒரே ஒரு பதில் தான்,
அவர் செத்துட்டாருன்னா அந்த செய்தி அஃபீஷியலாக வரப்போகுது, வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். அது இல்லாமல் நம்ம செத்துட்டாரு நம்ம ஏன் ஒருத்தனை சாகடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு செய்தி வருகிற போது அதை பரப்புவதற்கு முன்பதாக 1க்கு 10 தடவை நாம் அதை புரிந்து கொண்டு அது உண்மை என்று தெரிந்து கொண்டு தான் பரப்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதையும் மீறி ஒரு தவறான செய்தியை நம்ம பரப்பிட்டோம்னா அது தவிர்க்க முடியாமல் போய்விடும். ஆனால் எப்பொழுதுமே இது மாதிரியான செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகிற வரைக்கும் நம்ம கவனமாக இருக்கணும். நேற்றைய தினம் அவர் ஊடகங்களுக்கு வந்து பேசிய காட்சியைத்தான் இதில் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோம். எனவே பெஞ்சமின் நெத்தன்யாகு உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்திகள் தற்போது நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அடுத்த வாரம் ஈரானை மிக கடுமையாக தாக்க இருக்கிறோம் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் அவர் எப்படிப்பட்டவருங்கிறத திரும்ப திரும்ப நான் சொல்ல தேவையில்லை. எப்போ என்ன சொல்லுவாப்லன்னு அவருக்கும் தெரியாது, அவரோட கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அந்த ஆளை பொறுத்தவரையில் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறவங்களாம் பதவி கொடுத்து உட்கார வச்சா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆதாரமாக அவர் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம காண முடியும். அப்படியான ஒரு நிலையில் ஈரானை 3 நாட்களுக்குள் காலி செய்து விடுவோம், ஈரான் 3 நாட்களுக்குள் ரெஜிமெண்ட் சேஞ்ச் வந்துவிடும், ஈரானுடைய ஆட்சியையே நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தார். அதுக்கு முன்னாடி ஈரானில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கும்போது வெயிட் அண்ட் சி, உதவி வந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் போராடுங்க, நாங்கள் வந்துடுவோம் உங்ககிட்ட, கடைசி வரைக்கும் வரல. அவர் வந்து சேரும்போது அங்கே ஆர்ப்பாட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சுது. அதுக்கு பிறகு வந்து தாக்குதல் நடத்தி ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டார். 3 நாளில் எல்லாமே நடந்துடும், எல்லாத்தையும் பிடிச்சிரும், எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு 14வது நாளில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல. ஆனா ஒவ்வொரு நாளும் மீடியாவுக்கு வந்து அங்க தோத்துட்டாங்களே, 80% அழிச்சிட்டமே, அங்க ஏவுகணை எதுவுமே இல்லையே, சுட்டு வீழ்த்திட்டமே, அங்க இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, நாளைக்கு முடிஞ்சிருச்சு, இந்த முடிஞ்சிருச்சு, அந்த முடிஞ்சிருச்சு என்று சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவர் என்னன்னா அவருக்கு ஒரு விதமான நோய், மனநோய். அது அவரோட நம்பிக்கை என்னன்னா ஈரானை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு. அதனால தான் அவர் வந்து தோத்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நேற்று கூட வந்து வெற்றியை கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தார், நாங்கள் ஜெயித்து விட்டோம் அப்படின்னாரு. நொபேல் பரிசை கேட்டுக்கிட்டு இருந்தார்ல, எனக்கு கிடைக்கும்னு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியக்கூடிய ஒரு கேரக்டர் இது. அந்த கேரக்டர் இன்னைக்கு சொல்லும்போது அடுத்த வாரம் மிக கடுமையான தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம், மத்திய கிழக்கு முழுவதும் இந்த போரினுடைய அனர்த்தம் தெரிய வரும் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. பேசிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, அடுத்த வாரம் மிக கடுமையான தாக்குதல் நடத்துவோம்னா அப்ப இந்த 2 வாரம் என்ன தலைமுடி பிடிங்கிட்டு இருந்தீங்களா, இந்த வாரம் என்னடா செஞ்சீங்க? இந்த 2 வாரமும் மிக கடுமையான தாக்குதல்கள் தான் நடத்தப்படுகிறது. ஆனால் தோக்கடிக்க முடியல, ரெஜிமெண்ட் சேஞ்ச் வரல, 3 நாளில் முடியுங்கிறது 15வது நாளாக போகுது, ஒன்றுமே நடக்கலைங்கிறது தெரியுதா இல்லையா? இப்போ அடுத்த வாரம் வேற நாங்கள் அப்படி நடத்தும், நீ அதை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள உன்னுடைய எல்லா ஏரியாவையும் காலி பண்ணி முடிச்சுட்டு போயிடுவான். இந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய அரசாங்கம் வீழ்ந்து விடும் அப்படிங்கிறாரு மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அது வேணும்னா உடனே நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நடக்கும் அப்படிங்கிறாரு. ஈரானுடைய கவர்மெண்ட் கீழே விழுமா, ஆனால் அது உடனே நடக்காதாம், ஆனால் விழும் என்று நான் நம்புகிறேன். இப்படி சொன்னால் அது ஓகே, நாங்கள் தொடர்ந்து அட்டாக் பண்ணுவோம், அது விழுந்துருமிட்டு தான் எங்களுக்கு தேவை, அதுக்காக வேண்டி தான் அடிக்கிறோம், விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வெயிட் அண்ட் சீன்னு சொன்னால் அது ஒரு கணக்கு. இந்தா வீழ்ந்துருச்சு, 80% காலி, எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை வீழும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு குடிகாரன் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கும். இதற்கு மத்தியில் தான் நேற்று இரவு பின்னேரங்களில் வெளியான ஒரு முக்கியமான செய்தி. மேற்கு ஈராக்கில் அமெரிக்காவினுடைய KC-135 என்கிற எரிபொருள் நிரப்புகிற மாபெரும் விமானம், டேங்கர் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த விமானம். இந்த வகை விமானங்கள் இந்த யுத்தத்தில் 7 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விமானம் ஒரு பறக்கும் பெட்ரோல் பங்க்னு நினைச்சுக்கிறீங்க, ஒரு பறக்கிற பெட்ரோல் ஷெட்டாகத்தான் இதை பயன்படுத்துவாங்க அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விமானங்கள் F-35, F-15 வகையான தாக்குதல் விமானங்கள். இந்த விமானங்கள் கீழே இறங்கி திருப்பி எரிபொருளை நிரப்பிக்கிட்டு வந்து தாக்குதல் நடத்தாம பறந்துகிட்டு இருக்கும் போதே பெட்ரோல் கொடுப்பாங்க. அந்த சிஸ்டத்தில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கும். இப்படி பறந்து கொண்டிருக்கக்கூடிய விமானங்களுக்கு பெட்ரோல் வழங்கக்கூடிய டேங்கராக இருக்கிற இந்த விமானத்தின் மீது நேற்று இரவு நேரங்களில் ஈராக்கில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் உடனே என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரெண்ட்லி அட்டாக்னாங்க. இப்படி ஒரு வேர்டை வச்சுக்கிறது. என்ன வேர்டுன்னு சொல்லி சொன்னால், அதாவது நட்பு ரீதியிலான தாக்குதல், தவறுதலாக அடித்து விட்டார்கள் அப்படிங்கிறது. ஓம் விமானத்துக்கு நீயே தவறுதலாக அடிப்பியா? கரெக்டாக எல்லாத்தையும் கண்காணிப்பில் நேரடியாக நம்ம விமானம் தான் தெரியுது, எல்லாமே முழுவதுமாக ரேடாரில் கண்காணிக்கப்படுகிறது. உள்ளே இருக்கிறவன் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அதுவும் அமெரிக்காவினுடைய விமானம், ஏதோ எங்கே இருக்கக்கூடிய சோமாலியாவுடைய விமானமா இது? அமெரிக்காவினுடைய விமானம்னா எவ்வளவு தொழில்நுட்ப ரீதியாக பாதுகாக்கப்படுகிற விமானம். அந்த விமானத்துக்கு ஃப்ரெண்ட்லி அட்டாக்னாங்க. இது நடந்து ஒரு 1 ஹவருக்குள்ள ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவான ஆயுத குழுக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இந்த அட்டாக்கை நாங்கள் தான் பண்ணினோம்னாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா,
அமெரிக்காவினுடைய இந்த வகை விமானங்களை அட்டாக் பண்ணுகிற அளவுக்கு உண்டான ஆயுதங்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானிய ஆதரவாளர்களிடத்திலேயே இருக்கிறது என்பது தெளிவா தெரியுதா இல்லையா? இதுக்கு முன்னாடியும் குவைத்தில் ஈரானை தாக்குவதற்கு முற்பட்ட 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதுக்கும் ஃப்ரெண்ட்லி அட்டாக்னாங்க. ஃப்ரெண்ட்லி அட்டாக்ல 1 சுட்டு வீழ்த்தலாம், ஒரே நேரத்தில் 3 சுட்டு வீழ்த்துவாங்களா? அப்ப ஈரான் சுட்டு வீழ்த்தினதை சொல்ல வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஃப்ரெண்ட்லி அட்டாக்ங்கிறாங்க. இந்த விமானங்களை ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவானவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். 2 பேரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. 6 பேர் இதுவரைக்கும் அதுல செத்துருக்கிறாங்க என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்குது. ஆல்ரெடி 140 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க அமெரிக்காவுடைய போர்சஸ்ல. அதே போல 600க்கும் மேற்பட்ட போர்சஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த யுத்தத்தில் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் நேற்றைய தினம் இப்படியான இஸ்ரேலுக்கு அதே போன்ற அமெரிக்காவுக்கு அழிவு தருகிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல டொனால்ட் ட்ரம்பினுடைய அமெரிக்காவில் அவருடைய ஆதரவாளர்களுக்கு மத்தியில் கூட ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. தேவையில்லாத யுத்தத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இதை ஏன் பண்ண போனாரு என்று சொல்லி சாதாரண பொதுமக்கள் மட்டுமில்லை, அமெரிக்காவுடைய முன்னாள் ராஜதந்திரிகள், அமெரிக்காவுடைய முன்னாள் ஆதரவாளர்கள், அமெரிக்க அதிபருடைய மாகா மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்கிற அமைப்பினுடைய மிக முக்கியமான ஆதரவாளர்கள் கூட இப்படியான கருத்துக்களை சொல்கிறார்கள். பிரபல டாக் ஷோ பேச்சாளராக இருக்கக்கூடிய தொகுப்பாளராக இருக்கக்கூடிய டக்கர் கால்சனுடைய பேச்சுக்கள்ல கூட முழுவதுமாக அமெரிக்க அதிபருக்கு எதிராகவே அவர் பேசி வருகிறார். டக்கர் கால்சனை பொறுத்தவரையில் ஒரு பிரபலமான ஒரு மனிதர், அமெரிக்காவில் ஒரு பழமைவாத சிந்தனை கொண்டவர். அவரே தேவைக்கில்லாத ஒரு யுத்தத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 90க்கு 10 என்கிற வகையில் தான் இப்பொழுது அவருக்கான வெற்றி இருக்கிறது. அவர் ஜெயிச்சிருவேன் என்கிறாரு. ஆனால் 10% தான் அவருக்கு வெற்றி இருக்குதே தவிர 90% அவருக்கு வெற்றியை கிடைக்காது என்கிற நிலையில தான் தற்போதைய நிலை போய்கொண்டிருக்கின்ற ஏபிசி நியூஸுக்கு டக்கர் கால்சன் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியிலையும் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இப்படி தொடர்ந்தும் அமெரிக்காவுக்குள்ளேயும் அவருக்கு எதிர்ப்புகள் தற்போது கிளம்ப ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீன மக்களுக்கான பாலஸ்தீன நிலம், சுய நிர்ணயம், பாலஸ்தீன நாடு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மட்டத்தில் குதுஸ் டே என்கிற நாள் கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாள் குதுஸ் தினமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. சர்வதேச மட்டத்தில் குதுஸ் தினம் எல்லா இடத்திலும் கொண்டாடப்பட்டது. இன்றைக்கு ஈரானுக்குள்ளேயும் குதுஸ் தினம் கொண்டாடப்பட்டது. மாபெரும் கொண்டாட்டமாக இது அவங்க வருஷா வருஷம் பண்ணுவாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வார்கள். இன்றைய நாளிலும் அப்படியே கலந்து கொண்டார்கள். இதில் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிறங்க, ஈரான் முழுவதும் பட்டு பயங்கரமான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வருகிறது. அப்படியான சூழல்ல இப்படி ஒரு மாநாட்டை எவனாவது நடத்துவானா? நடத்துறதுக்கு நினைப்பானா? நடத்தினாலும் ஆட்கள் வருவாங்களா? நம்ம ஊர்ல எல்லாம் சும்மா கூப்பிட்டாலே ஆள் வரமாட்டான். ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம், ஒரு வச்சிருக்கிறோம் வாங்க, சும்மா கூப்பிட்டாலே வரமாட்டாங்க. இப்படி நாடு முழுக்க குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான். எப்ப எவன் சாகுவான்னு தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு கூட்டம் வருமா? வராது. ஆனா ஈரான்ல வரும். அதுதான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய பலம். என்னன்னு கேட்டா, ஈரான்ல அமெரிக்கா செய்த மிகப்பெரிய லூசுத்தனமே என்னன்னு கேட்டா, அவர்களுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனியை கொன்றது. நாடு முழுக்க பிளவுபட்டு போய் கிடந்தான். அந்த ஆளை கொன்றதோட அத்தனை பேருமே ஒன்றிணைஞ்சிட்டாங்க. நாடு ஒற்றுமை, தேசியவாதம் அவர்களுக்குள் வந்து விட்டது. ஈரான் பாரசீகம் தோற்றுவிடக் கூடாது, எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லை, பாரசீகம் ஜெயிக்கணும் அப்படின்னு நிற்பாங்க. நாட்டுப்பற்று ரொம்ப இருக்கக்கூடியவர்கள். அதுவும் பாரசீகம் போது வரலாற்றில் அவர்கள் தோல்வி அடைந்ததே கிடையாது. பாரசீக தேசம் என்கிற அளவுக்கு கடுமையான யுத்தங்களை எல்லாம் எதிர்கொண்டவர்கள். அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அட்டாக் நடக்குது. அதுக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு குதுஸ் டேயை கொண்டாடுறாங்க. அது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் போதே இங்க பாருங்க, ஒரு அட்டாக் நடந்தது. இஸ்ரேலுடைய அட்டாக் ஒன்று நடந்தது. அந்த அட்டாக் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் தாராளமாக அதில் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். இந்த நிகழ்வில் ஈரானுடைய உச்ச செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலைவர் அலி லாரிஜானி கலந்து கொண்டார். அதே போன்று ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் கலந்து கொண்டார். ஈரானுடைய உச்ச நீதிமன்ற நீதியரசர் கலந்து கொண்டார். இப்படி அவர்களுடைய மிக பெரும் தலைவர்கள் எல்லாருமே கலந்து கொண்டிருந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும். எதுக்கு கலந்துக்கிட்டாங்கன்னா, அலி லாரிஜானி இது தொடர்பான செய்திகளை வெளியிடும் போது, நாங்கள் எதுக்காக கலந்துக்கிட்டோம்னா, பென்டகனுடைய அதாவது ராணுவ தளபதி, அமெரிக்க ராணுவ தளபதி ஹெக்ஸத் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஈரானுடைய தலைவர்கள் எல்லாம் நிலத்தடி பங்கர்களுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாரு. இன்றைக்கு அத்தனை பேருமே வெளியில வந்து குதுஸ்தீன அணிவகுப்புல வெளியில வந்து பாலஸ்தீன மக்களுக்கான நிகழ்வுல நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்கிற செய்திகளை காட்டியிருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்குது. ஒரு பாரிய யுத்தம் நடக்குது. எப்ப எவனை கொல்லுவாங்கன்னு தெரியாது. லட்சக்கணக்கான மக்கள் ரோட்டுக்கு வர்றான். தலைவர்கள் எல்லாம் ஒளிச்சு ஓடுவாங்கன்னு பார்த்தா அந்த தலைவர்கள் எல்லாம் களத்துக்கு வந்து நாங்கள் எல்லாம் இருக்கிறோம்னு சொல்றாங்க காட்சியை நம்ம பார்க்க முடியும். இப்படி இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா
அமெரிக்காவுக்கும் டஃப் கொடுத்திருக்கிறது ஈரானுடைய தலைவர்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. அதே நேரம் இன்றைக்கு லெபனானுடைய ராணுவம் ஒரு அறிவித்தல் எடுத்துக்கிறாங்க. அதாவது இஸ்ரேலிய போர்சஸ் மேலே வந்து லெபனான் முழுவதும் ஒரு துண்டு பிரசுரம் ஒரு நோட்டீஸ் போடுறாங்க. அந்த நோட்டீஸில் ஒரு QR கோடு இருக்குது. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பெய்ரூத்தில் இந்த மாதிரி துண்டு பிரசுரம் போடப்படுகிறது. அதை ஸ்கேன் பண்ணாதீங்கன்னு சொல்லி பெய்ரூத்தினுடைய ராணுவம் லெபனான் ராணுவம் அறிவுறுத்தி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அதை ஸ்கேன் பண்ணினீங்கன்னா அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வருது. அந்த லிங்கை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணிடுவாங்க. உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணி உங்களுடைய தரவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கெங்கே தாக்குதல் நடத்தணுங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் தீர்மானிக்கிறான். எனவே யாரும் ஸ்கேன் பண்ணாதீங்கன்னு சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கிறார். அதே நேரத்தில் நார்த் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் இருந்த இஸ்ரேலுடைய ஒரு மாபெரும் ட்ரோன் தொழிற்சாலை மீது இன்றைக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கிறது. தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலுக்கு மேல் தாக்குதல் நடத்தி வர்றாங்க. ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை களைய வேண்டும், இல்லை என்றால் வருந்துகிற அளவுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு. அவரை எதுக்கு சொல்றாருன்னு கேட்டால், அடி அவ்வளவு கொடுது. ஹிஸ்புல்லா சும்மா நார்மலாக தான் அடிச்சுட்டு வருவான்னா இந்த மாதிரியெல்லாம் அமெரிக்க அதிபரே இறங்கி வந்து பேசுவாரா? பேச மாட்டார். அமெரிக்க அதிபரே பேசுகிறாருன்னா ஒரு பக்கம் ஈரான் அடிக்கிறான், மறுபக்கம் ஹிஸ்புல்லாக்கள் தாறுமாறான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சஃபட் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கிவா என்கிற ட்ரோன் கட்டுப்பாட்டு தளத்தையும் ராக்கெட் மூலமாக தாக்கி அழித்து இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் குவைத்து, சவுதி அரேபியா, பஹ்ரைன், UAE உள்ளிட்ட நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவினுடைய தளத்தை நோக்கி இன்றைக்கும் பாரிய ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஹார்முஸ் பகுதிகளில் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஐக்கிய ராச்சியத்தினுடைய UKMTO என்கிற கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே எங்களுடைய அனுமதி இல்லாமல் ஹார்முஸ்ல எவனும் போகக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஈரான். அதை மீறி போகிறவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பதாகவும் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது. $100 பீப்பாய்க்கு உயர்ந்து விட்டது. $60 அழகா போய்கிட்டு இருந்துச்சு. இவங்க செஞ்ச கிறுக்குத்தனத்தினால தற்போது $100 அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. பல நாடுகளிலையும் இது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய இந்த ஹொர்முஸ் பகுதிகளை மூடிய வைக்கணும்னு ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி முஜ்தபா சொல்லிவிட்டார். எனவே தற்போதும் அது மூடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது ஈரானுடைய IRGC. இப்படியான சூழல்ல ஹொர்முஸ் பகுதிகளில் இருந்து துருக்கியினுடைய ஒரு கப்பல் எண்ணெய் டேங்கர் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை. அது தொடர்பாக துருக்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எங்களுடைய கப்பல் பயணிப்பதற்கு ஈரான் இடத்துல அனுமதி கேட்டிருக்கிறோம், அவங்க அனுமதிச்சாங்க, அதனால போனோம், கேஸ் ஓவர். எங்க அனுமதி கேட்டு தான் போகணும்னு வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் அனுமதியை கேட்க தேவையில்லை, எங்க கிட்ட அனுமதியை கேட்டுக்கிட்டு போகிறான். அந்த அடிப்படையில் அவங்க கிட்ட அனுமதியை கேட்டுக்கிட்டு துருக்கியினுடைய கப்பல் பயணித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் பீர் ஷேபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய ராணுவம் என்று சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க விரும்புகிறோம். அதே நேரத்தில் ஈரானுடைய யுத்தத்தில் தாங்களும் ஒரு பங்காளியாக இருப்பதற்கு நாங்கள் விரும்பவில்லை என்று ஜெர்மன் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறது. இந்த யுத்தத்துக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஹார்முஸ்ல போக்குவரத்தை நாங்கள் பண்ண வேண்டியிருக்குது, எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. எனவே அமெரிக்கா இஸ்ரேல் செய்கிற யுத்தத்துக்கு நாங்கள் வரல, எங்களுக்கு இதில் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு லைட்டாக தட்டி நழுவி போயிட்டாங்க ஜெர்மானியர்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் தாக்குதலில் கொல்லப்பட்ட அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்திய தாக்குதலில் ஈரானுக்குள்ள 200க்குட்பட்ட மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கான பெற்றோருக்கான நிதி உதவியை அவர்களுக்கான உதவி ஒன்றை அறிவித்திருக்கிறது சீனாவினுடைய அரசாங்கம். கிட்டத்தட்ட $2 லட்சம் அமெரிக்க டாலர்களை அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறது சீனாவினுடைய அரசு. இந்த $2 லட்சம் டாலர்கள் ஒதுக்குறதுல இருக்கக்கூடிய பெரிய ஒரு பாலிடிக்ஸ் என்னன்னா, சீனாவும் ரஷ்யாவும் தொடர்ந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிறாங்க. சீனாவினுடைய மிகப்பெரிய உளவு கப்பல்களில் ஒன்று தற்போது இந்த அரபு கடல் பகுதிகளிலே வந்து நின்று கொண்டிருக்கிறது. அதில் இருந்து தகவல்கள் நிறையவே பரிமாறப்படுகிறது. எந்தெந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணணுங்கிறத குறிப்பாக ஈரானுடைய ஏவுகணைகளுக்கு வழிகாட்டக்கூடிய வேலையும் அந்த கப்பல் செய்து வருகிறது என்பது வெளிப்படையான ஒரு ரகசியமாக இருக்கிறது. அமெரிக்காவால் ஒன்றுமே பண்ண முடியாத நிலையும் இருக்கிறது. எனவே நேரடியாகவே அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற சூழலையும் பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கிலே குறிப்பாக ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும். இறைவனிடத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே இந்த ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். மத்திய கிழக்கு அமைதி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். அதே நேரம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.